வணக்கம். நம்ம வாழ்க்கையில மத்தவங்களோட எப்படி ஒரு ஆழமான, உண்மையான அன்ப பகிர்ந்து கொள்றோம் அப்படிங்கிற ஒரு அருமையான உளவியல் அலசலுக்கு உங்கள அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம அன்ப தடுக்கிற கண்ணுக்கு தெரியாத பல தடைகள உளவியல் ரீதியா உடைச்சு பார்க்க போறோம். தயாரா இருக்கீங்களா? முதல்ல உங்களையே நீங்க ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. தினமும் இந்த சமூகத்துக்காக நாம போட்டுக்கிற வேஷங்கள், அதாவது அந்த பாத்திரங்கள், நம்ம உண்மையாவே ஏங்குற அன்பிலிருந்தும் ஆழமான உறவிலிருந்தும் நம்மள தடுத்து நிறுத்துதா? இந்த முத்திரைகளுக்கு பின்னாடி இருக்கிற தடைகள் நம்ம தனிப்பட்ட வளர்ச்சியையும் உறவுகளையும் எப்படி பாதிக்குதுன்னு இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். நாம ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும்போதே எதுவுமே தெரியாத அந்த வயசுலே ஒரு எழுதப்படாத சட்டம் நம்ம மனசுல திணிக்கப்படுது. ஆம்பளை பையனா இப்படிதான் இருக்கணும், பொம்பளை பிள்ளைனா அப்படிதான் இருக்கணும்னு ஒரு ஸ்கிரிப்ட். ஆண்கள்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும், அழக்கூடாது. பெண்கள்னா சாஃப்டா எமோஷனலா இருக்கணும்னு ஒரு வரைமுறை. இதெல்லாம் இயற்கையானதுன்னு நம்ம அப்படியே நம்பிடுறோம். ஆனா நிஜமாவே இது உண்மையா, இல்ல தொடர்ந்து சொல்லப்படுறதால நம்ம நம்ப வைக்கப்பட்டிருக்கோமா? ஆனா கவலைப்படாதீங்க. இங்கதான் உளவியல் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குது. அதுக்கு பேரு நியூரோபிளாஸ்டிசிட்டி. ரொம்ப சுலபமா சொல்லணும்னா, நம்ம மூளை ஒன்னும் எப்போவே மாறாத ஒரு பாறை கிடையாதுங்க. அது நம்ம அனுபவங்களுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிற தன்மை கொண்டது. அதனால சின்ன வயசுல இருந்தே நம்ம கத்துக்கிட்ட அந்த பழைய ஸ்கிரிப்ட நம்மால நிச்சயமா மாத்தி எழுத முடியும். பயாலஜி, அதாவது நம்ம உயிரியல் அப்படிங்கிறது நம்ம தலையெழுத்து கிடையாது. அது வெறும் ஒரு அவுட்லைன் மட்டும்தான். ஹார்மோன்கள் நம்ம நடத்தையில கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அந்த உயிரியல் வரைபடத்துக்கு முழுமையா கலர் அடிக்கிறது நம்ம வாழ்க்கை, நாம வளர்ற சூழல், அப்புறம் நம்மளோட அனுபவங்கள் தான். சொல்லப்போனா 2 வெவ்வேறு பாலினத்தவரை விட ஒரே பாலினத்தைச் சேர்ந்த 2 பேருக்கு இடையில தான் நிறைய வித்தியாசங்கள் இருக்குன்னு அறிவியல் சொல்லுது. இப்போ சின்ன வயசுல இருந்து இந்த ஜெண்டர் சோஷியலைசேஷன், அதாவது சமூகமயமாக்கல் எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் உன்னிப்பா கவனிப்போம். பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் எப்படிப்பட்ட பொம்மைகள் கொடுக்கப்படுது, அவங்க எப்படி வளர்க்கப்படுறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2 பேரையும் எப்படி திட்டமிட்டு வேற வேற பாதையில பயணிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான உளவியல் பார்வை இது. இந்த சமூக கட்டமைப்பு எவ்வளவு பவர்ஃபுல்லானது தெரியுமா? பசங்களுக்கு எதையும் தனியா செய்யணும், உணர்ச்சிகளை அதிகமா வெளிக்காட்டக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்கப்படுது. அதே சமயம் பொண்ணுங்களுக்கு மத்தவங்கள அனுசரிச்சு போகவும் ரொம்ப அக்கறையா இருக்கவும் பழக்கப்படுத்துறாங்க. காலப்போக்குல என்ன ஆகுதுன்னா, இது வெறும் நடிப்பா இல்லாம அந்த முகமூடிய அவங்களோட உண்மையான அடையாளமா மாறிடுது. இது உண்மையிலே ஒரு பெரிய உளவியல் சோகம்னு தான் சொல்லணும். இது பத்தி உளவியல்ல ஒரு மிக ஆழமான சிந்தனை இருக்கு. கத்துக்கிட்ட ஒரு நடத்தை உயிரியல் அப்படிங்கிற முகமூடிய போட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது இதெல்லாம் இயற்கையாவே அமைஞ்சுது அப்படின்னு நாம நினைக்கிற பல விஷயங்கள் உண்மையில பல வருஷமா நாம சமூகத்துக்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் மட்டும்தாங்க. இப்படி நாம கத்துக்கிட்ட இந்த விஷயங்கள் உணர்ச்சிகள் சம்பந்தமா ஒரு மிகப்பெரிய கட்டுக்கதைய உருவாக்கிடுச்சு. அதாவது பெண்கள் அதிகமா உணர்ச்சி வசப்படுவாங்க, ஆண்களுக்கு உணர்ச்சிகளே இல்ல அப்படிங்கிற ஒரு மாயே. ஆனா உளவியல் ரீதியான உண்மை என்ன தெரியுமா? பெண்களை போலவே ஆண்களுக்கும் ஆழமான உணர்ச்சிகள் இருக்கு. ஆனா அவங்க அதை அடக்கி வைக்க பழக்கப்படுத்தப்பட்டிருக்காங்க, அவ்வளவுதான். அப்போ உண்மையான வித்தியாசம் அவங்க உணர்றதுல இல்லங்க, அந்த உணர்வை வெளியில காட்டுறதுக்கு இந்த சமுதாயம் கொடுத்திருக்க அனுமதியில தான் இருக்கு. அந்த வார்த்தையை கவனிங்க, அனுமதி. இது ஆண்களுக்கு நடக்கிற மிகப்பெரிய ஒரு உளவியல் அநீதி. அவங்களுக்கு கோபத்தை காட்ட அனுமதி இருக்கு, ஆனா சோகத்தையோ பலவீனத்தையோ காட்ட அனுமதி இல்ல. அவங்க ஒன்னும் கல்லு கிடையாது, அவங்களுக்கு அந்த எமோஷனல் சுதந்திரம் கொடுக்கப்படல, அதுதான் நிஜம். சரி, இவ்ளோ அறிவியல் உண்மைகள் இருந்தாலும் நாம ஏன் இன்னும் அதே பழைய சிந்தனையிலேயே உழண்டிட்டு இருக்கோம்? இதுக்கு காரணம் நம்ம மூளை பயன்படுத்துற கன்ஃபர்மேஷன் பயஸ் அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட். ஒரு ஆண் முரட்டுத்தனமா நடக்கும்போதோ இல்ல ஒரு பெண் மென்மையா நடக்கும்போதோ, ஆமா இப்படிதான் இருக்கணும்னு நம்ம மூளை அதை உடனே ஏத்துக்குது. ஆனா இதுக்கு மாறா நடக்கிற எத்தனையோ விஷயங்களை நம்ம மூளை கண்டும் காணாம விட்டுடுது. நாமளே நம்மள இப்படிதான் ஏமாத்திக்கிறோம். அந்த ஆப்போசிட் துருவங்கள் அப்படிங்கிற கட்டுக்கதைய நம்ம முதல்ல உடைக்கணும். உண்மையா சொல்ல போனா நாமெல்லாம் எதிரெதிர் துருவங்கள் கிடையாது. ஆண்களும் பெண்களும் வேறுபடுறத விட அவங்களுக்குள்ள ஒற்றுமைகள் தான் ரொம்ப அதிகம். புத்திசாலித்தனம், கிரியேட்டிவிட்டி, தார்மீக சிந்தனை, இதுலெல்லாம் 2 பேருக்கும் இடையில பெரிய வித்தியாசம் ஒன்னும் இல்லைன்னு உளவியல் ஆய்வுகள் ரொம்ப தெளிவா நிரூபிச்சிருக்கு. மனிதத்தன்மையோட அந்த பன்முகத்தன்மைய கொஞ்சம் கொண்டாடுவோமே. மத்தவங்க மேல அக்கறை காட்டுறது, லாஜிக்கா யோசிக்கிறது, லட்சியத்தோடு இருக்கிறது, இதெல்லாம் ஆண் பெண் அப்படின்னு குறுகிய வட்டத்துக்குள்ள பிரிக்க முடியாத பொதுவான மனித பண்புகள். ஒரு ஆண் ரொம்ப அன்பானவரா அரவணைப்பவரா இருக்கலாம், அதே மாதிரி ஒரு பெண் மிகச்சிறந்த லாஜிக்கலான சிந்தனையாளரா இருக்கலாம். இதுல ஆச்சரியப்பட ஒண்ணுமே இல்ல. ஆனா இப்படிப்பட்ட ஒரு குறுகிய கூண்டுக்குள்ள நம்ம அடைப்பட்டு கிடக்கிறதால ஒவ்வொரு நாளும் நாம ஒரு பெரிய விலைய கொடுத்துட்டு இருக்கோம். உணர்ச்சிகளை அடக்கி வைக்கிறதால ஆண்கள் கடுமையான மன அழுத்தத்துக்கும் தனிமைக்கும் ஆளாகிறாங்க. பெண்கள் தங்களுடைய சுதந்திரத்தையும் லீடர்ஷிப் தகுதியையும் இழக்கிறாங்க.
இந்த வட்டத்துக்குள்ள பொருந்தாத மத்தவங்க சமூகத்தால ஒதுக்கப்படுறாங்க. மொத்தத்துல மனிதர்களோட முழுமையான திறமைகள் முடக்கப்படுது. இந்த வலியிலிருந்து வெளியில வர நமக்கு கிடைச்சிருக்க ஒரு அருமையான தீர்வுதான் உளவியல் நெகிழ்வுத்தன்மை, சைக்கலாஜிக்கல் ஃபிளெக்சிபிலிட்டி. இது சமூகத்தோட அந்த இறுக்கமான பிடிய தளர்த்தி ஒட்டுமொத்த மனித குலமும் தங்களோட முழுமையான குணங்களை, அதாவது வலிமை மென்மை ரெண்டையுமே ஒரே நேரத்துல வெளிப்படுத்த அனுமதிக்கிற ஒரு சுதந்திரமான மனநிலை. இந்த சுதந்திரம் நமக்கு ரொம்ப முக்கியம். இங்க ஒரு விஷயத்த நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்படி மாறுறதுனால நம்ம அடையாளத்தை நாம அழிச்சுக்கல, மாறாக நம்ம திறமைகளுக்கான எல்லைய விரிவுபடுத்துறோம். ஆண்பால் பெண்பால் அப்படிங்கிற அடையாளங்களை நம்ம ஒழிக்கல, ஆனா ஒரு முழுமையான மனுஷனா வாழ்றதுக்கான சாத்தியங்களை அதிகமாக்குறோம். எந்த ஒரு தற்காப்பு உணர்வும் இல்லாம நம்மள முழுமையா ஏத்துக்கிற ஒரு நிலை இது. பாலினம் அப்படிங்கிறது வெறும் ஒரு லேபிள் இல்லைங்க, அது ரொம்பவே ஆழமான ஒரு தனிப்பட்ட அனுபவம். ஆண் பெண் அப்படிங்கறத தாண்டி ஒருத்தரோட அடையாளம்ங்கிறது அவங்க தங்களை எப்படி உணர்றாங்க அப்படிங்கறத பொறுத்தது. இந்த பைனரி எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவங்களையும் நம்ம முழு மனசோட ஏத்துக்கும் போதுதான் நம்ம சமூக பார்வை இன்னும் விசாலமாகுது. இந்த சமூக லேபிள்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற நாம எல்லாரும் மனிதர்களை ஆழமா தேடுறது என்னவோ இந்த 4 விஷயங்கள தான். ஒரு உண்மையான உறவு, வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம், நம்மளை ஏத்துக்கிற ஒரு இடம், அப்புறம் எந்த போலித்தனமும் இல்லாத ஒரு நம்பகத்தன்மை. நாம எல்லாம் இதே உளவியல் பயணத்துல தான் ஒன்னா போயிட்டு உணரும்போது நமக்குள்ள இருக்கிற வேறுபாடுகள் எல்லாம் தானாவே மறைஞ்சிடுது. பாலினம் அப்படிங்கிறது நம்ம பாதைய தொடங்கி வைக்கலாமே தவிர அதுவும் ஒருபோதும் நம்ம இலக்கை தீர்மானிக்க கூடாது. கடந்த காலத்துல நடந்த சமூக மயமாக்கல் நம்ம கதையோட ஒரு பகுதியா இருக்கலாம், ஆனா அதுவே நம்ம எதிர்கால முற்றுப்புள்ளியா மாறிடக்கூடாது. நம்ம திறமைகளோ மத்தவங்களோட நாம வச்சிருக்கிற உறவோட ஆழமோ எந்த முத்திரைகளாலையும் வரையறுக்கப்படுறதில்ல. இப்போ ஒரு நிமிஷம் ரொம்ப அமைதியா யோசிச்சு பாருங்க. ஆண்களும் பெண்களும் எப்படி வேறுபடுறாங்க அப்படிங்கிற அந்த பிரிவினைவாத கேள்வியை கேட்கறத நம்ம முழுசா நிறுத்திட்டா நம்ம வாழ்க்கையில வேற என்னென்ன புது புது விஷயங்கள்லாம் சாத்தியமாகும். இந்த பிரிவுகளை தாண்டி சக மனிதர்களா நாம ஒன்னா சேர்ந்து சாதிக்கக்கூடிய அந்த பகிரப்பட்ட சாத்தியக்கூறுகளை பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த இறுக்கமான முத்திரைகளை தாண்டி நம்ம வெளியில வரும்போது நம்ம அடையாளத்தை நம்ம இழக்கலைங்க, மாறாக உண்மையான சுதந்திரத்தை பெறுறோம். சமூகத்துக்கு நாம யாருன்னு நிரூபிக்கிறத தாண்டி ஒரு சக மனிதரா மத்தவங்களோட உண்மையான அன்பை பகிர்ந்து கொள்ள இந்த சுதந்திரம் மட்டும்தான் நம்மள அனுமதிக்கும். அந்த எல்லையற்ற சுதந்திரத்தையும் உண்மையான மனித உறவுகளையும் அனுபவிக்க நீங்க தயாரா? சிந்தித்து பாருங்கள்.